வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜென்யூனில் டெஸ்டிவை பற்றி மேஜராக பேசிகிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம வந்துட்டு டிஸ்பியூட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டிஸ்பியூட்டில் வந்துட்டு எப்படி வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத கூகுள் ட்ரைவில் அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ கூகுள் ட்ரைவில் எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய்ட்டு ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் ஓப்பன் பண்ணால் அதில் வந்துட்டு நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஃபைலை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாக் கொடுக்கணும், அதாவது டிஸ்பியூட்டுக்கான ரீசன், டிஎல் சொன்ன ரீசனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி உள்ள வீடியோஸ். இப்போ வீடியோ கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கணும், இல்லை ஒரு லாக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதில் போய்ட்டு நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். லாகானா லாக் அப்லோட் பண்ணலாம், இப்போ இமேஜ்னால் இமேஜை அப்லோட் பண்ணலாம், இல்லை வீடியோனால் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை தான் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோவை. இப்போ இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு அதில் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ எகெயின் நான் அதே அப்லோட் பண்ணனால அது கேட்கும், இதை ரீப்ளேஸ் பண்ணவா இல்லை வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை ரொம்ப பர்டிகுலரான நேம் கொடுங்க, அதுவும் ப்ரொஃபஷ்னலான ஒரு நேம் கொடுங்க. நம்ம இது மாதிரி ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் தெரியுது இல்லையா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணோம். ஸோ நான் அந்த 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஷேருங்கிற ஆப்ஷன் தான். ஷேரில் வந்துட்டு ஷேர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டே வரும். ஆனால் நமக்கு ஷேர் லிங்க் வேணாம், அதில் வந்துட்டு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி லிங்க் இல்லை, அந்த ஷேர் கொடுத்திங்கன்னா ஷேரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அந்த 2 ஆப்ஷனில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா கீழே இருக்க வியூவர்ஸ் ஆப்ஷன் தான். எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூவர்ஸ் கமாண்டர் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கும் அந்த பக்கத்தில் இருக்க ட்ராப்டவுனில். அந்த ட்ராப்டவுனில் நான் இப்போ ஜஸ்ட் வியூ மட்டும்தான் கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லை ஒரு எக்ஸல் ஃபைல் கொடுக்குறீங்க, அவங்க ஏதாவது அதில் எடிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் எடிட்டர் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த காப்பி லிங்க்கை அங்கே இருக்கு இல்லையா, காப்பி லிங்க்னு ஒரு லிங்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்துட்டு நம்ம வந்து ரிப்போர்ட்டில் கொடுக்கணும். ஸோ அந்த டிஸ்பியூட்டை பார்க்குற டிஎல் வந்துட்டு மேனேஜர் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி அவங்க நேராக கூகுளில் கொடுத்தாலே நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சாங்களோ அவங்க டேரெக்டாகவே அதை வந்து பார்த்துக்கலாம். டிஸ்பியூட்டுக்குன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, நான் என்னோடய அபவுட் ஸ்க்ரீன் எடுத்துருந்தது. இதை எடுத்து நீங்கள் வந்துட்டு இது மாதிரி வேறு ஏதாவது டாக்குமெண்ட் ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறத இது மாதிரி ஈஸியாக நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஷேர் லிங்க் அந்த எடுத்து நீங்கள் அந்த டிஸ்பியூட்டில் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.